செகண்ட் ரெமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. இது வந்து யாருக்குன்னா ஆதிரைக்கும் கானா வினோத் உள்ள கேஸ் தான். அதில் வந்துட்டு ஆதிரைக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. ஜட்ஜஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்தும் திவ்யாவும். ஆதிரைக்கு ஆஜரான லாயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா. கானா வினோத் வந்த லாயர் வந்து விக்ரம். ஸோ நல்ல லாயர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே நல்லா அருமையாக வாதாடுற திறமை உண்டு. ஸோ சூப்பராக வாதாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஆதிரைக்கு ஃபேவராக வருது போல இருக்குது. அப்போ வந்து அதுக்கு எகெயின்ஸ்டாக ஏதோ கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஆதிரைக்கு ஃபேவராக சொல்லணும், கானா வினோத் சொல்லணும் அப்படி எதுவுமே கிடையாது. நான் சொல்ல போகிற ஜட்ஜ்மெண்ட்டை மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வினோத் அவர்களே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வினோத் அண்ணா வந்து 1 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி 1 நிமிஷம் கேட்குறாங்க, ஒரு டைம் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இவர் எஃப்ஜே வந்து சைடில் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தவங்க நிற்பாங்கள்ல, அவங்க மாதிரி நிற்கிறாங்க. நின்றுட்டு ஜட்ஜஸ் பேசும்போது யாருமே பேசக்கூடாது, அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாரு. எப்போவுமே எஃப்ஜேக்கு மட்டும் இந்த மாதிரி ரோல்ஸ் தான். ஏன் தான் இந்த பிக் பாஸ் இப்படி பண்ணுறாங்களோ தெரில. உங்களால் வந்து எல்லாரையும் ஒன்றா ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. இல்லைன்னா நாங்கள் வந்து எல்லாரையுமே கூட்டிகிட்டு வரோன்னு பேரில் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் எப்போவுமே சின்ன சின்ன ரோல்ஸ் கொடுக்கறது என்ன விதத்தில் நியாயம்னு புரியல. அப்படி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்போ வந்து பார்வதி வந்து ஏதோ இடையில பேசுகிறாங்க. பேசின உடனே வந்துட்டு ஜட்ஜு திவ்யா சொல்கிறாங்க, எனக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க தெரியுமோ அப்படி தான் நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. உடனே பார்வதி வந்துட்டு ஜட்ஜுங்கிறதுனால தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைனா மட்டும் என்ன பண்ணிடுவாங்களா, இவங்களால் என்ன பண்ண முடியும், இது இவங்க வீடா, ரொம்ப தான் ஓவராக வாய் பேசுகிறாங்க. உடனே வந்துட்டு இங்கே அமித்தே சொல்கிறாரு, தயவு செஞ்சு நடுவில் பேசாதீங்க, இல்லைனா வெளியில் போங்க அப்படிங்கிறாரு. உடனே ஓகே யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு அமித்துக்கு மட்டும் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு பேசாமல் உட்காடுறாங்க. அதோடி ப்ரமோ முடியுது. ஸோ நீங்கள் நிறைய சண்டை இருக்கும், சும்மாவே இந்த வீட்டில் வளவலான்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இனி கேட்கவே வேண்டாம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வாரம் பார்வதி நாமினேஷன் லெவலில் இல்லை. ஸோ கண்ட்ரோலே இருக்காது. உங்களுடைய கமெண்ட்ஸ்